இந்த 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரகத்துவ சுகங்களை அனுபவி. சூரியனா அரசியல்ல நல்ல பதவிக்கு வா. சந்திரனும் சுக்கிரனும் சாக்தமா, சூரியன் சைவமா, சூரியனுடைய காரகத்துவத்தை ஃபுல்லா அனுபவி. அடுத்தது சாக்தமா, சந்திரனுடைய காரகத்துவமான தாய் அன்பு, அப்புறமா சுக்கிரனுடைய காரகத்துவமான பெண் இன்பம், பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, எல்லா ஆசையும் அனுபவி. அடுத்தது வைணவமா, புதனுடைய வியாபாரத்தினுடைய அனைத்து வியாபாரம் பண்ணி நல்ல காசு பணம் பாரு, பார்த்து அந்த மாயையை அனுபவிச்சிரு. அடுத்தது கௌமாரமா, முருக கடவுள், அவர் யாரு? போர் கிரகம், போர் பண்ணு. பல பேர் நாடுகளுக்கு போர் போகணும், அலெக்சாண்டர் மாதிரி போய் போர் பண்ணி பிடிச்ச நாடுகளை உன் ஆசை தீர்த்துக்கோ, உன்னுடைய வெறியை தீர்த்துக்கோ. அடுத்தது வா எங்க கானாபத்தியம் வா, அங்க என்ன ஞானம், அந்த பிரணவ மந்திரத்தின் கடவுளான விநாயகர் பெருமான வழிபட்டு அங்க கம்ப்ளீட் ஞானத்தை அடை, அந்த ஞானத்தை அடை. அடுத்தது ஸ்மார்த்தத்துக்குள்ள இந்த 6லையும் நீ பெற்றது என்ன, கற்றது என்ன, எல்லாத்தையும் சீர்தூக்கி பாரு. சீர்தூக்கி பார்த்து இந்த மாயை என்பது என்ன தெரியுமா? சில பேர்கிட்ட கேளுங்களேன், சார் எனக்கு என்ன வேணால் நடக்கட்டும் வாழ்க்கையில், ஆனால் என் பொண்ணு கண்ணில் தண்ணி வந்ததுன்னா நான் செத்துருவேன் சார் அப்படின்னா இவன் உயிர் அவன் பொண்ணு உடம்புல இருக்குன்னு அர்த்தம். இதுதான் மாயை. நீங்கள் நிகழ்காலத்தில் இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு ஆப்ஜெக்டின் மீதோ, ஒரு பொருளின் மீதோ, ஒரு உயிரின் மீதோ உங்கள் உயிரை வைத்திருக்கிறீர்கள். அந்த உயிரும் மறிக்கத்தான் போகிறது. அந்த பெண்ணும் இந்த உலகத்தில் லட்சம் வருஷம் வாழ்ந்தா பரவாயில்ல, உங்களுடைய ஆசை நிறைவேறும். உங்களுக்கு 80ன்னா அவளுக்கும் 80, உங்களுக்கு 90ன்னா அவளுக்கும் 90, உங்களுக்கு 100ன்னா அவளுக்கும் 100, உங்களுக்கு 60ன்னா அவளுக்கு 60. என்ன முன்ன பின்ன 10-20 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப இது மாயை தானே.